பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பனின் சிலை 1950 ஒரு தீ விபத்தில் சேதமடைந்தது. அதைத் தொடர்ந்து அடுத்து உருவாக்கப் போகும் அந்த சிலையை யார் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிறது. அப்பொழுது தேவப்பிரசன்ன முறையை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த தேவப்பிரசன்ன முறைப்படி ஐயப்பன் சன்னதியில் சீட்டு போட்டு பார்க்கப்பட்டது. அதில் மதுரை ராஜமாணிக்கம் பிள்ளை, PT ராஜன் பெயர்கள் வந்தன. அவர்கள் செய்து கொடுத்து வழங்கிய அந்த விக்கிரகத்தை தான் இன்றைக்கும் தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில். இந்த விக்கிரகத்தை கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலையில் தேசிய விருது பெற்ற சிற்பக்கலைஞர் ராமசுவாமி ஸ்தபதியால் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழர்கள்தான் இவ்வாறு சிலையை செய்து கொடுத்தார்கள் என்கின்ற ஆதாரம் அந்த காலகட்டத்தில் அந்த 18ஆம் படிக்கட்டின் பக்கத்தில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அந்த 18ஆம் படிக்கட்டை தங்க முலாம் பூசிய தகட்டினால் மூடிய பொழுது அந்த கல்வெட்டு மறைந்து போனது.